நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அருண், இதுல சைன் பண்ணிருப்பா. அதெல்லாம் அப்புறமா படிச்சு பாத்துக்கலாம். நீ முதல்ல சைன் பண்ணு. சீக்கிரம் பண்ணு. சைன் பண்ணு. சைன் பண்ணுப்பா. சார், இதோ இங்க பேர் எழுதி சைன் பண்ணுங்க. ராகு காலம் ஆரம்பிக்க போகுது. அதுக்கு முன்னாடி கையெழுத்து போடணும்னு தான் அண்ணா அர்ஜென்ட் பண்ணேன். இதுக்கப்புறம் படிச்சு பாத்துக்கோ. எதுக்காக கையெழுத்து வாங்கினேன்னு நீ சொன்னேன்னா நானும் அதை கேட்பான்ல. நம்மளோட இந்த கம்பெனியோட ஜெனரல் மேனேஜரா அருண் அண்ணா அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கேன்ல, அதுக்கான ஆர்டர். அதுலதான் நீ சைன் பண்ணிருக்க. அத நான் என்கிட்ட இன்ஃபார்ம் கூட பண்ணாம உடனே ஜிஎம் ஓட ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தி நான் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஆனா நான் மென்டலி ப்ரிப்பேர் ஆகல. இப்ப நீ சைன் பண்ணதுனால வேலையில ஜாயின் பண்ணிட்ட. ஒரு ஜெனரல் மேனேஜர் இப்படியெல்லாம் பேசி எஸ்கேப் ஆகக்கூடாது. இருந்தாலும் நான் யோசனை பண்ண கூட டைம் கொடுக்காம. யோசனை பண்றதுக்கு தான் இன்னும் டைம் இருக்கேப்பா. நீங்க கொஞ்சம் வா. பாப்பா அருண், இந்த சேர்ல உட்காரு. இது ஜிஎம்மோட சேர்ப்பா. உட்காரு அருண். ம். Excuse me. Yes. Congratulations, sir. Thank you, ma'am. Ma'am. நான் சாதாரண ஜிஎம், ஜெனரல் மேனேஜர் மட்டும்தான். ஆனா நீங்க எம்டி ஆச்சே, அதாவது மேனேஜிங் டைரக்டர் இந்துலேகா மேடம். அதாவது அந்த மேடமோட ஃபுல் நேம் இந்துலேகா அருண் ஷேனாய். பேர்ல கூட இந்துலேகா தான் முன்னாடி இருக்கு. அருண் பின்னாடி தானே இருக்க, ஒரு வாளு மாதிரி. பேர்ல மட்டும் அப்படி இருந்தா போதும். எப்போ நீங்க தான் முன்னாடி இருக்கணும். உங்க பின்னாடி இருக்கதா எனக்கு பிடிக்கும். என்னைக்குமே வா. என்னைக்கோ. ஹலோ, இது பொறுப்பா இருக்க ஒரு ஜிஎம்மோட கேபின். இது டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். அம்பாட்டுக்கு ஒரு நல்ல வரன் வேணும்னு பார்வதி அம்மா சொன்னதும் நான் தேட ஆரம்பிச்சிட்டேன். ஏதோ ஒரு பையனை கொண்டு வரக்கூடாதுல்ல, இந்த வீட்டுக்கெல்லாம் வரப்போறான். அப்படி கண்டுபிடிச்சதுதான் இந்த கோகுல். அண்ணே, அவங்க நல்ல குடும்பம் தானே? ஆமா, நல்ல குடும்பம் தான். இத பாருங்க, என் பொண்ணுக்கு ஏத்த பையன் தானே? ஏத்த பையனா? உங்க பொண்ணு கலருக்கு அந்த பையன் கொஞ்சம் கலர் கம்மி தான். உங்க பொண்ணு கோதுமை மாவட்டம் குழு குழுன்னு இருக்கிறா. ஆனா
உங்க பொண்ணும் கோகுலும் நடந்து வர்றதை யாராவது பார்த்தாங்கன்னா கண்டிப்பா திரும்பி பார்க்காம போக மாட்டாங்க. அவர் இங்க தானே வந்துட்டு இருக்காரு, அவரை நீங்களே நேர்ல பாருங்க. நாங்க இவரை உட்கார வச்சுக்கிட்டு இவரை பத்தி நான் உங்ககிட்ட பெருமையா சொல்லல. எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. போன்ல படம் பார்க்கறது கொஞ்சம் கூட பிடிக்காது. எலக்ட்ரிக் சிட்டில வேலை பார்க்கறதா நீங்க சொன்னீங்கல்ல? ஆமாங்க. 21 வயசுலயே டெஸ்ட் எழுதி வேலைக்கு சேர்ந்தவர். ப்ரொமோஷனும் வரப்போகுது. இவர் ரிட்டையர்ட் ஆன பிறகு பென்ஷன் பண்ண எவ்வளவு வரும் தெரியுமா? என் பொண்ணு படிப்பை முடிச்சிட்டு சும்மா தான் இருக்கா. இது வரைக்கும் எந்த வேலைக்கும் போனதில்ல. ஆ, அப்புறம் ஆ. கொஞ்ச நாள் அம்பாட்டு குரூப் ஆஃப் கம்பெனில வேலை பார்த்திருக்கா. பாருங்க, ஒய்ப்ப வேலைக்கு அனுப்புனேன்னு கோகுலுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. இது அவங்க 2 பேரோட இஷ்டம் தான். அம்பாட்டு குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணு கொடுக்கறாங்கன்னா அது சின்ன விஷயமா? அப்படின்னா வந்த வேலையை பார்க்கலாம், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சரிப்பா, பொண்ணை வர சொல்லுங்க. இந்து. ம். அதோ போறாங்களே, அவங்க தான் பார்வதி அம்மாவோட பொண்ணு. அவங்களுடைய புருஷன் தான் இவரு. இவருடைய தாய் மாமன் தான் இவரு. டீ குடுமா. எனக்கு வேண்டாமா, அங்க வச்சிருமா. இப்ப பொண்ணை பார்த்தாச்சு, அடுத்த விஷயங்களை பேசலாமா? இவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ள எதுவும் பேசணும்னு நினைச்சாங்கன்னா நான் கொஞ்சம் பேசியாகணும். பால்கனில வசதியா இருக்கும், இல்லாட்டி ரூம்ல கூட பேசலாம். அபிராமி மட்டும் இல்ல, நான் சொல்ல வரத நீங்க எல்லாருமே கேட்கணும். என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு சடங்கா தான் இந்த கல்யாணத்தை நான் பாக்குறேன். அன்பும் விசுவாசமும் அதிகமா இருக்கிற 2 பேருக்குமே நடுவுல நடக்கிற சடங்கு. ஆதாரம் மூலமா எல்லாரும் கையெழுத்து போடணும். என் மேரேஜ் லைஃப் இப்படிதான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேங்க. நீங்க சொல்றது எல்லாமே ரொம்ப சரிதாங்க. சுக துக்கங்களை எனக்கு சமமா பங்கு போட்டுக்கிற ஒரு நல்ல வாழ்க்கை துணைவி தான் எனக்கு தேவைப்படுது. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம பங்கு போடுறது நம்ம வாழ்க்கையை மட்டும்தான். சோ இன்னொரு ஆள் கூட கனவை பங்கு போடுற அபிராமி போல ஒரு ஆளை நான் எப்படிங்க கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இன்னொரு ஆள் கூட பொண்டாட்டி மாதிரி வாழ்ந்த இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. கோகுலு, நான் சொல்லிடுறேன் அங்கிள். அது யாருன்னு இவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஊர்ல எல்லாருக்கும் தெரியும். என்ன சொல்றீங்க? சாரி, எனக்கு அதிகமா பேசுறது கொஞ்சம் கூட பிடிக்காது. இந்த ப்ரொபோசலை இனி ப்ரொசீட் பண்ண வேணாம். அதை பத்தி நேர்ல சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்காக தான் வந்தேன். ஓகே. டே தம்பி, கோகுலு கோகுலு, சார் கோகுலு, நில்லுடா. இப்ப என்ன ஆச்சு? கல்யாணமே வேண்டான்னு சொன்னல. எல்லாருக்கும் திருப்தியா இருக்கும்ல? ரொம்ப சந்தோஷமா இருக்கா? அபிராமி,
அபி அபி கதவு தர. அபி என்ன அபி இதெல்லாம்? அந்த ஆள் சொல்லிட்டு போனதை கேட்டீங்கல்ல? அந்த ஆளை விடு. ஒரு சென்ஸ் இருக்கிற எவனும் இந்த மாதிரிலாம் பேசவே மாட்டான். அந்த அளவுக்கு தான் அறிவு. அங்கேயே நான் உறைஞ்சு போயிட்டேன், அது தெரியுமா? அந்த ஆளு வேண்டான்னு சொல்லிட்டு போனது நல்லதுதான். இந்த மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ற எல்லாருமே அதுக்கப்புறம் சந்தேகப்பட்டு அடிப்பாங்க. இந்த ஆளுக்கு மட்டும் இல்லல்ல, இதுக்கப்புறம் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி நியூஸ் கிடைக்கும்ல. அவங்க முன்னாடியே நான் அவமானப்படணும்ல. எனக்கு போதும். யாரோ தேவையில்லாம பரப்புனத நாம எதுக்காக கேர் பண்ணிக்கணும்? அபி நீ இவ்வளவுதானா? நீ தைரியசாலி இல்ல? சித்தி, நீங்க ரொம்ப ஈஸியா இதை சொல்லலாம். ஆனா உடைஞ்சு போனது நான் தான். நான் கல்யாணம் வேண்டான்னு சொன்னாலும் நீங்க எல்லாரும் கேட்டதுக்காக நானும் அதுக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனா இப்போ இதனால எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. இப்ப என் மேல பழி சொன்னால அது நிரந்தரமா என்ன ஃபாலோ பண்ணும். இந்த அபிராமிக்கு அதுல இருந்து மோட்சமே கிடையாது. ஐயோ, இப்படி எல்லாம் நீ எதுவும் சொல்லாத. என்னோட டவுட் அது இல்ல. உனக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி நாம வேற யார்கிட்டயுமே சொல்லல. உன்னை பொண்ணு பார்க்க வராங்கங்கிற விஷயம் பின்ன எப்படி வெளியில தெரிஞ்சது? யார் இத சொல்லிருப்பாங்க? ரொம்ப நல்லா நடிச்சீங்க. நான் சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாரும் முன்னாடியும் அப்படியே சொல்லிட்டீங்க. தேங்க்ஸ் a lot. உங்க வீட்ல யாருக்கும் சந்தேகம் இல்லையே? இல்ல, நீங்க ரொம்பவே நேச்சுரலா தான் எங்க வீட்ல நடிச்சீங்க. எல்லாம் வீணா போயிடுமோன்னு பயமா தான் இருந்தது. மறுபடியும் தேங்க்ஸ் சொல்றேன் என்ன காப்பாத்துனதுக்கு. இட்ஸ் ஓகே. உங்க ஃபேமிலில பெரிய பிரச்சனை ஆயிடுச்சா என்ன? இல்ல, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. இஷ்யூ ஆயிருந்தா நம்ம சால்வ் பண்ணிடலாம். சால்வா? எப்படி? ஒரே ஒரு வார்த்தை, அபிராமிய எனக்கு பிடிக்கும்னு கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். நோ சான்ஸ். சாரி. வை? என்னோட லைனும் லட்சியமும் வேற. அதுதான் ஒரே ரீசன். என்னோட கல்யாணத்தை நிறுத்த நான் ஏன் இவ்ளோ பெரிய டிராமா போட்டேன்னு தெரியுமா? அந்த லட்சியத்தை ஸ்ட்ராங் ஆக்க தான். என்னோட லட்சியத்தை நான் அடைஞ்சே தீருவேன். ஆபீஸ்ல இருக்கிறவங்களாம் நமக்கு நம்பிக்கையானவங்க தான். ஆனாலும் சில நாட்களுக்கு அப்புறமா யாரையுமே நம்பக்கூடாது அப்படிங்கிறது பிசினஸோட முதல் படி. இதை நான் என்னோட அனுபவத்துல இருந்து கத்துக்கிட்டேன். நீ அருண் கிட்ட இதை சொல்லி புரிய வைக்கணும். அதை விடு. ஆபீஸ் வேலைக்கான பொறுப்பை அவன்கிட்ட மட்டும் ஒப்படைச்சதுக்காக நீ வருத்தப்படுறியா என்ன? ஏம்மா அப்படி கேக்குறீங்க? இல்ல, இதுக்கு முன்னாடி அந்த இடத்த உனக்கு தானே கொடுத்திருந்தேன். நான் அப்படியெல்லாம் யோசிக்கவே இல்லம்மா. நல்லா யோசிச்சதுக்கு அப்புறம் தான் நான் அருணை அந்த போஸ்டிங்க்கு அப்பாயின்மெண்ட் பண்ணேன். பிசினஸையோ மத்த சொத்துக்களையோ அவன் பேர்ல எழுதி வைக்கிறதுக்கு நம்ம குடும்பத்துல அப்படிலாம் நடக்க வாய்ப்பில்லைன்னு தெரியும்ல. இங்க இருக்கிற எல்லா சொத்துக்களுமே உன்னோட பொறுப்பு தான். அந்த நேரத்துல நம்மள ஒதுக்கிட்டாங்களேன்னு அருணுக்கு தோணவே கூடாது. என் வீட்டுக்காரர் அப்படியெல்லாம் யோசிப்பாருன்னு எனக்கு தோணலம்மா. அவன் கண்டிப்பா இதெல்லாம் யோசிக்க மாட்டான். ஆனா அந்த மாதிரி யோசனைகளை அவனோட மனசுல பதிய வைக்கிறதுக்கு கண்டிப்பா இங்க சில பேர் இருக்காங்க. அபியோட அப்பா ஒன்னும் இந்த ஊரை விட்டு போகல. நீயும் கவனமா இருக்கணும். அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. நான் பாக்குற எல்லாத்தையுமே கண்ணை மூடிட்டு தாராளமா நம்பிடுறேன். யார் சொன்னாலும் நான் கேட்பேன். அதுக்குள்ள இருக்கிற தப்பு சரியை பத்திலாம் நான் கவலைப்பட மாட்டேன்.
என்னை விட்டு போறது என்னோட வாழ்க்கை தான். என்கிட்ட எல்லாமே இருக்குன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? என் வாழ்க்கையில எனக்குன்னு இருந்த நாட்களை யாரும் என் கூட இல்லாம தானே நான் இருந்துட்டு இருந்தேன். அம்மா, நீ எனக்கு திரும்ப கிடைச்சிட்ட. ஆனா ஜேபியோ அந்த நஷ்டத்தை இதுக்கப்புறம் ஈடுகட்டவே முடியாதுல்ல. பழசு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தாதீங்கன்னு சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஒரு அப்பா கிட்ட இருந்து மகளுக்கு கிடைக்க வேண்டிய பாசம் எதுவுமே ஒரு துளி கூட எனக்கு அவர்கிட்ட இருந்து கிடைக்கல. அந்த இழப்ப நான் மனசுல வச்சுக்கிட்டுதாம்மா சொல்றேன். அப்பா அம்மா இல்லாம என் பொண்ணு எங்கேயோ வளர்ந்துட்டு இருக்கா. இந்து, சில சமயம் நல்ல விஷயத்த பேசி என்ன நானே சமாதானப்படுத்திக்கிறேன். அது சொல்றவங்களுக்கும் கேக்குறவங்களுக்கும் தெரியும். நம்ம வருத்தப்பட்டுட்டே உட்கார்ந்துட்டு இருந்தா அதனால என்ன நடக்கும்னு எனக்கே தெரியும். உன்கிட்ட நான் இந்த அளவுக்கு சொல்றேன்னா அதுக்கு காரணம் இருக்கு. என் வாழ்க்கையில நடந்த சில தப்பான அனுபவங்களை உன்னோட வாழ்க்கையில கண்டிப்பா நடக்க கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டேன். நான் சுமந்து பெத்தெடுத்த அன்னைக்கு நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்ட. ஒரு வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் உன்னை விட்டு உன் பொண்ணு காணாம போயிட்டா. ஜேபி கூடயும் உன் கூடயும் சேர்ந்து ஒரு குடும்பமா வாழ்றதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கவே இல்லை. உங்களுக்கு கல்யாணம் ஆன நேரத்துல அருண் உன்கிட்ட சண்டை போட்டதுனால நீங்க எத்தனை நாள் தனியா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறமும் உன்னை விட்டு பிரிஞ்சு 3 வருஷம் ஜெயில இருந்தான்ல. கை நீட்டுற தூரத்துல எல்லாமே இருந்தும் கூட நம்மளால எதுவுமே அனுபவிக்க முடியலமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இந்து. என்னோட வாழ்க்கை மாதிரி உன்னோட வாழ்க்கையும் கண்டிப்பா ஆகக்கூடாது. என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. இந்த மாதிரி உன்கிட்ட சொல்லவும் பிரார்த்தனை பண்ண மட்டும்தான் என்னால முடியும். அம்மா, இதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு தப்பு நடந்து அதை பாக்குறதுக்கான சக்தி சத்தியமா என்கிட்ட இல்ல. அதுக்காக தான்மா சொல்றேன். போதும்மா. என்ன சொல்லும்? அந்த ஆப்பிள் நல்லா இல்ல, வேற ஆப்பிள் எடுங்க. நீ ரொம்ப ஸ்மார்ட் தான் போல. புத்திசாலி. உனக்கு இதுல வேற என்ன வேணும்? என்ன வேணுமோ ஆப்பிள் வாங்கிக்கோ. போதும். ஆப்பிள் மட்டும் போதுமா? கிரேப்ஸ் வேணும்னா வாங்கிக்கோ. இன்னொரு நாள் வாங்கிக்கலாம். சரி, அப்புறம் வாங்கிக்கலாமா? சரி, ஓகே. ஹலோ, அருண் ஷெனாய் தானே? ஆமா. என்ன ஞாபகம் இல்லையா? ரஞ்சித் தானே? நல்ல வேலை, மறக்கவே இல்லை. பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுல, இருந்தாலும் ஞாபகம் இருக்கு. நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? நான் டெல்லியில இருக்கேன். அங்கேயே செட்டில் ஆயிட்டேன். அங்க குளிர்ன்றதுனால 2 வாரம் ஊருக்கு வந்துட்டாங்களான்னு நினைச்சேன். உங்க பொண்ணா? ஆமா. ஹாய் குட்டி. அங்கிள் ஹாய் சொல்றாரு பாரு. உங்களோட பேர் என்ன? கண்மணி. ஓ, நைஸ் நேம். Glad to meet you. Thank you. Okay, bye bye. சரி, ஓகே. ஓகே, பார்க்கலாம்.
அப்படிதான். அடடா வந்துட்டியா? கண்மணி, கண்மணி, குழந்தைக்கு என்னாச்சுங்க? நான் கார் எடுத்துக்கிட்டு கூப்பிட போனது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அப்பா அம்மா பாசத்துல வளர வேண்டிய பொண்ணாச்சே. நம்ம குடும்பத்துல ஒரு பொண்ணா இங்க வளர்ந்தாலும் அவ மனசுக்குள்ள ஏதோ கவலை இருக்குமா? வாயை விட்டு சொல்ல முடியாத சில ஆசைகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு அப்பா இல்லாத குறைதான். கண்மணிக்கு அவளோட அப்பா அம்மா கூட இல்ல. நம்ம மக இல்லாம நாம வருத்தத்துல இருக்கோம். நம்ம பொண்ணு நம்ம கூட இப்ப இருந்திருந்தா அவ அனுபவிக்க வேண்டிய பாசத்தையும் அன்பையும் கண்மணிக்கு நாம இப்ப கொடுக்கணும். அவளை நாம நல்லபடியா பாத்துக்கணும். என்ன அருண்? துபாயில நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்குற பையனை நான் பார்த்து வச்சிருக்கேன். அபிராமிக்காக. பேர் அபிஷேக். அவனை பத்தி நல்லா விசாரிச்சியா? வீடு திருத்தாளியில இருக்கு. அப்பா தான் நம்ம கம்பெனில வேலை கொடுத்துருக்காரு. அபிஷேக் கிட்ட அதுக்கான விசுவாசமும் நன்றியும் இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். வாழ்க்கைனா என்னன்னு தெரியும். பையனோட வயசு என்ன? அபிக்கு 25 வயசு முடிஞ்சு போச்சுல்ல? நான் விசாரிச்சிட்டேன். அவருக்கு 29 வயசு ஆகுது. அப்பனா ஓகே. அருண், அப்புறம் அவங்க பொண்ணை பத்தி விசாரிப்பாங்க இல்லையா? அபிராமிய பத்தி இங்க இருக்கிறவங்க எந்த மாதிரி பேசுவாங்க அப்படின்னு தான் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இதனால உனக்கு எதுவும் அவமானம் ஆயிடக்கூடாது. அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, அபிராமியோட விஷயங்களை நாமளே அந்த பையன்கிட்ட சொல்றதா நல்லது. மத்தவங்க சொல்றதுக்கும் நாம சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.